நான் தனியா இருக்கேன், எனக்கு உதவி செய்ய யாரும் ஆள் இல்ல, என்னை தூக்கி விட யாரும் ஆள் இல்ல, எனக்கு ஆலோசனை அறிவுரை சொல்ல யாரும் இல்ல என்று சொல்லி ஏங்கி கலங்கி தனிமையை நினைத்து மிகுந்த போராட்டத்துக்குள்ளாக இருப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் இந்த காலை வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு ஆலோசனை கொடுக்கிற சத்தத்தை உன் செவியிலே நீ கேட்பாய் மகனே மகளே, உன்னோடு கூட நான் இருக்கிறேன், நீ கலங்காதே என்று சொல்லி கர்த்தர் இந்த காலை வேளையில நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய நாமத்துல ஒரு நாமம் ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லப்படுவது. அவர் ஆலோசனை கொடுக்கிற அருமையான தேவன். எந்த நேரத்துல எப்படிப்பட்ட ஆலோசனை நமக்கு தேவையோ அப்படிப்பட்ட ஆலோசனை நமக்கு கொடுத்து நேர்த்தியாய் அவர் வழிநடத்துகிறவர். மனுஷங்கள்கிட்ட போய் உங்களுடைய பாரங்களை சொல்லும் பொழுது, ஆலோசனை அறிவுரையை கேட்கும் பொழுது தவறான வழியில தவறான ஆலோசனைகளை கொடுத்து பொறாமையினாலே நம்மளை எதுலையாவது போய் சிக்கிவிட வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய ஆலோசனை நம்மை தவறாய் வழிநடத்துகிறதாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுவோம். சங்கீதம் 32:8 நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய கண்கள் எப்போதும் நம்மீது நோக்கமாய் இருக்கிறது. அவர் நம்மை விட்டு விலகி போகவே இல்லை. பிரியமானவர்களே, அவரிடத்துல பாரத்தை சொல்லுங்க, அவரிடத்துல ஆலோசனை கேளுங்க. பரத்திலிருந்து ஆலோசனையை கர்த்தர் கொடுக்க வல்லவர். மனிதனை சார்ந்து இருக்க வேண்டாம். தாவீதுக்கு விரோதமா அகித்தோப்பேல் அப்சலோமுக்கு தவறான ஆலோசனையை கொடுத்தான் பாருங்க. ஆனால் அந்த ஆலோசனைகளை எல்லாம் ஆண்டவர் அபத்தமாக்கினார், ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டார். இன்றைக்கு நமக்கு விரோதமாகவும் கூட தவறான ஆலோசனை உள்ள யாராவது மனிதர்கள் எழும்பினாலும் ஆண்டவர் அவைகளிலிருந்து நம்மை தப்புவிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்.